வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இப்போது நானும் என் ஃப்ரெண்டும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மதுரையெல்லாம் போயிட்டு வந்தோம். சடன் பிளான் பண்ணி எப்படி புக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத அழகாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஊருக்கு போகிறதுக்கு. அர்ஜெண்ட்டில் பிளான் பண்ணதுனால பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டான டைமுக்கு பஸ் வந்துடுச்சு. ஏறிட்டு படுத்துட்டோம். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு விழிச்சு பார்த்தா காலையில் ஆயிடுச்சு. சூப்பராக பார்த்திங்கன்னா இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம். விண்மில் ஃபுல்லாக அந்த தூத்துக்குடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விண்மில், உப்பு வேற போட்டிருந்தாங்க. அழகாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் அப்படியே பார்த்திங்கன்னா உப்பு மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போனோம். நிறைய வாழைத்தோப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த இடம் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் தான் இது எல்லாமே இருக்குது. அழகாக அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். சூப்பராக திருச்செந்தூர் மார்னிங் இறங்கிட்டோம். அங்கே அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். போல் அவர்லி ரூம்ஸ் இருக்கும்ல, அதுதான் புக் பண்ணியிருந்தோம். போயிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு மார்னிங் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். சரி, நம்ம இன்றைக்கி மார்னிங் திருச்செந்தூர் டெம்பிளை விசிட் பண்ண தான் போனோம். ரூம் காமிச்சிடுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக டபுள் பெட்டு, க்ளீனாக இருந்துச்சு. பாத்ரூம்லேருந்து எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்ட்டு சரவண பவனில் மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்ததுக்கா. நைட்டு வேறு சாப்பிட்டோமா, மார்னிங்னால பசி வந்துடுச்சு. அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திருச்செந்தூர் சுவாமி அங்கேருந்து நம்ம ஹோட்டல்லேருந்து கோவிலுக்கு 10 minutes தான். ஸோ அழகாக பார்த்திங்கன்னா போயிட்டோம். வாக் பண்ணிவிட்டு போயிட்டு கோவிலை பார்த்தோம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, சுவாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி பீச்சில் போய் காலை மட்டும் நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எங்கள் பயணத்தை கடற்கரையை நோக்கி போனோம். சூப்பராக இருந்தது. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ரஷ் தான். கோவிலில் பார்த்திங்கன்னா 100 rupees டிக்கெட்டும் இருக்குது, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டும் இருக்குது. மோரார்லெஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் டைமில் தான் சுவாமி தர்ஷன் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் ஃப்ரீ தர்ஷன் க்யூலேயே போயிட்டு நின்றோம். ரொம்ப அழகாக சுவாமியை பார்த்தோம். ஆறு படை முருகனில் 2வது படை தான் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணோம். லன்ச் டைமில் அங்கேயே பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. சூப்பராக அதையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே க்யூவில் வந்துட்டுருக்கும்போது அழகான கடல், திருச்செந்தூர் கடல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். நல்லா அந்த காற்றோடு சேர்த்து அந்த தண்ணி, எவ்வளோ பெரிய கடல் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே அலைய ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த நேரமே தெரியல. நல்லா முருகரோட தர்ஷனை பார்த்து முடித்தோம். முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக பார்த்திங்கன்னா பால் சர்பத் ஜூஸ் இருந்தது. அதையும் குடிச்சிட்டு அவ்வளோதான். அடுத்து எங்கே போகிறோன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் எங்களோட 2ஆம் படை திருச்செந்தூர் தரிசனம் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், வணக்கம்.